ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளவு தான் திறமை இருந்தாலும் நம்மளை பற்றி யாராவது சொல்லி நம்மக்கிட்ட நிறைய கிளையன்ட்ஸ் வருவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னம்னா அது சில நேரத்தில் நடக்கும், ரெஃபரன்ஸில் வருவாங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட்டிங் அப்படின்னா, நான் இந்த மாதிரி இங்கே நான் ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன், நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு, எனக்கு தெரியாதவங்களுக்கு, என்னை பற்றி முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு நான் தினமும் எத்தனை பேருக்கு தெரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங். இப்போ என்கிட்ட ஒரு கிளையண்ட் வராரு, அவருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்குறேன், அவர் சந்தோஷமாக போய் இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் கிளையண்ட்டு, அவர் மூலமாக இன்னொரு கிளையண்ட் வர்றாரு. ஸோ இது தாண்டி எனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு நான் இந்த இடத்துல இப்படி இருக்கேன், நான் கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது, என்னை பற்றிய விஷயங்களை நான் ஒருத்தருக்கு சொல்கிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங். ஸோ நம்ம அமேசான் இன்றைக்கி எவ்வளவு பாப்புலராக இருக்குது, பல ஆயிரம் கோடி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, டிவியில் ஆட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பண்டிகை வரட்டும், தீபாவளி, ஆயுத பூஜை, அந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் சார் எல்லோரும் தான் யூஸ் பண்ணுறாங்களே, ரெஃபரன்ஸ் மூலமாகவே நிறைய பேர் வராங்களே அப்படின்னா, ரெண்டு விஷயம். புது ஆளுகளை நம்ம ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு யாராக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, புது மனிதர்களுக்கு என்னுடைய சர்வீஸை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே என்னை ஒருத்தர் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவர் என்னை மறந்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுது, நான் மறுபடியும் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கும் போது, ஆனால் ஆமாம் இல்லை இவரை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு மறுபடியும் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்மளை பற்றிய விஷயங்களை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி தேதியில் டிஜிட்டல் ஐடென்டிட்டி, நமக்குன்னு இன்டர்நெட்டில் நம்மளை பற்றிய விஷயத்தை 24 மணி நேரமும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கு பேர் டிஜிட்டல் ஐடென்டிட்டி. எப்படி விசிட்டிங் கார்டு வச்சு நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தருகிட்டையாக கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இன்னைக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணாங்கனாவே நம்மளுடைய நேம் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா யார்ப்பா அது அப்படின்னு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம், யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதன் மூலமாகவும் நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். பட் எல்லாருக்கும் வீடியோ போட தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக பாசிபிலிட்டி கம்மி. ஸோ அப்போது டிஜிட்டல் ஐடென்டிட்டி, என்னுடைய பேர், என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய அட்ரஸ்ஸு, நான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நல்லா பண்ணுவேன், என்னுடைய கிளையண்ட்டினுடைய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் கிளியர் கட்டாக நான் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அது தொடர்ந்து நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை vedicsage.ai அப்படிங்கிற நம்மளுடைய சைட்டில் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சிஸ்டத்துக்கு போகலாம். ஓகே, எக்ஸலண்ட். இப்போ நம்ம மை ப்ரொஃபைல் செட் பண்ண போகிறோம். சார் நான் மை ப்ரொஃபைல் செட் பண்ணேன் அப்படின்னா பொதுமக்களுக்கு எப்படி நம்ம தெரியப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஸோ முதல் என்ன அப்படின்னா, vedicsage.ai அப்படிங்கிற சைட்டுக்கு நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஃபைண்ட் அஸ்ட்ராலஜரை நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அஸ்ட்ராலஜருக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேம்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம நம்மளுடைய டீட்டெயில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நான் இங்கே ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். நான் இப்போ சேலத்தில் இருக்கேன் சார், சேலத்தில் இருக்கிறவங்கள மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நான் எனக்கு வருமா அப்படின்னா, ஸோ சேலத்தில் இருக்கிறவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணும்போது சேலம் மட்டும் வரும். சென்னைன்னு ஃபில்டர் பண்ணாங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஃபில்டர் ஆகி வியூ பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. சரி, ரைட்டு. இரண்டாவது, இங்கே என்னென்ன விஷயம் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, பேர், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு,
என்னென்ன மொழியில் நம்ம அஸ்ட்ராலஜி வந்து நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ முக்கியமாக என்னென்ன நம்ம வந்து அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக என்ன நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போது நான் வந்து அவைலபிளாக இருக்கேனா, என்னுடைய ஒர்க்கிங் டைமில் இருக்கேனா அப்படிங்கிற லைவ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரியுது. ஸோ இங்கே பிளாட்ஃபார்ம் வெரிஃபைடுன்னு வருது. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஏஐ குரு டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. அதுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறோம். அதை அட்டன் பண்ணி டாக்டரேட் லெவல் வாங்கிட்டாங்கன்னா பிளாட்ஃபார்ம் வெரிஃபைடு அப்படின்றது டிக் மார்க் ஆகி வரும். ஸோ நீங்கள் ஸ்பெட் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாங்குகிறோம், ஒரு செஷனுக்கு எவ்வளோ வாங்குகிறோம், எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் நம்ம அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அது இங்கே வரும். ஸோ இங்கேருந்தே சேட்டு கால் பண்ணிக்கலாம். இல்லை டெலிஃபோன் வந்து இப்போ இது மொபைலில் வியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இதை கிளிக் பண்ணால் நேரடியாக அவங்களுக்கு சேட்டிங்கு போயிடும். வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை, இதை கிளிக் பண்ணாங்களா டைரெக்டாக டயலுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். இதை பற்றி முழுமையான டீட்டெயில், இப்போ இவங்களை பற்றி முழுமையான டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா வியூ ப்ரொஃபைலுக்கு அவங்க வருவாங்க. ஸோ அந்த வியூ ப்ரொஃபைலில் வந்தாங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்னெல்லாம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில் எல்லாம் வருது. பாருங்கள், ஃபோட்டோ வருது, பேர் வருது, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வருது, நீங்கள் என்ன லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது வருது, கன்சல்டேஷனுக்கு எவ்வளோ வாங்குகிறோம், அது ஒரு செஷனுக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது இங்கே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கிறோமா, நாட் அவைலபிளாக, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் இது வரவே வராது. இதே சப்போஸ் இப்போ ஈவினிங் 6 மணிக்கு மேலே போனால் இந்த ரெண்டும் டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து இப்போ ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னா இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம், ட்விட்டரில் பண்ணிக்கலாம், லிங்க்கை எடுத்து நம்ம வேறவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி வரலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிக்காக என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னென்ன லாங்குவேஜில் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்க என்னென்ன எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் டாக்டரேட் வாங்கிட்டீங்கன்னாவே இந்த 3 வாங்கினதுக்கு சமம் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் வியூ ப்ரூஃப்னு கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை பொதுமக்கள் வியூ பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இவங்களுடைய சர்வீஸ் பற்றிய டீட்டெயிலை இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்க ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தில் ரிசர்ச் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அஸ்ட்ராலஜி சென்டர் பேர் என்ன, அது எங்கே இருக்குது, கான்டாக்ட் பர்சன் என்ன, அவங்களுடைய லோகோ என்ன, அவங்களுடைய லொக்கேஷன் என்ன, இது எல்லாம் இங்கே இருக்குது. எதில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, என்னென்ன லாங்குவேஜுங்கிறது இருக்குது. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இவங்களை பற்றி கேலரியில் வந்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கிறது ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்திருந்ததுன்னா அதை கேப்சர் பண்ணி அதை இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் கிளையண்ட்டுக்கிட்ட ரிவ்யூ வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்களும் என்ன இருக்குது அப்படின்னா வேதிக் சேஜில் இருக்குது. சரிங்க சார், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைண்ட் அஸ்ட்ராலஜி மூலமாக வருவாங்க அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். இன்னொன்று, கூகுளில் போய் சர்ச் பண்ணாங்கன்னா அஸ்ட்ராலஜர் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் லலிதான்னு போடுறேன், கூகுளில் வெரி ஃபஸ்ட் ஐட்டமாக இங்கே வந்திருக்குது. இங்கே பாருங்கள், டாக்டர் எஸ் லலிதா. இப்போ நான் கிளிக் பண்ணாலும் நேரடியாக இந்த பேஜுக்கு வரும். இங்கேருந்து கால் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது வேதிக் சேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் இந்த டீட்டெயிலை நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயிலை இவ்வளவு டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் கூகுளில் வெரி ஃபஸ்ட்டு பேஜில் சர்ச் பண்ணால் வர்றதுக்கு உண்டான என்னென்ன சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கோ அதுக்குண்டான வேலையும் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக ஒரு பேஜ் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டொமைன் அப்படின்னு ஒன்று வந்து வாங்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு சர்வர் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு வந்து 2500 கொடுக்கணும். மூணாவது, இந்த பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு 10,000 கேட்பாங்க, அது நம்ம கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த மாதிரி அஸ்ட்ராலஜர், இப்போ அஸ்ட்ராலஜர் வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இது போட்டோன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வர மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட்டு செலவு பண்ணும். இதை எல்லாத்தையும் வேதிக் சேஜ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு
ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போது எப்படி நான் ஒரு ப்ரொஃபைல் போட்டேன் அப்படின்னா பொதுமக்கள் பார்வைக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போது இந்த ப்ரொஃபைலை நான் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ இப்போது எப்படி ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் செட் பண்ணும்போது ரொம்ப அவசரப்பட்டு தயவுசெய்து செட் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுடைய டிஜிட்டல் ஐடென்டிட்டி. நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுடைய ப்ரொஃபைல் செட் பண்ணுறது ஒரு 10 நிமிஷத்தில் செட் பண்ணணும், உடனே உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம பில்டு பண்ணணுமோ அதே மாதிரி நம்மளுடைய டிஜிட்டல் ஐடென்டிட்டியை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு விஷயந்தான் இந்த உலகம் மக்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகுது. இதில் அவசரப்படுறது கூடாது. அதனால் இதில் என்னென்ன விவரம் இருக்கோ அதை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் பொதுமக்களுக்கும் அது உபயோகப்படும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன சார் பண்ணோம்? இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ராக்டிஸ்னு இருக்குது. இதில் போய் நான் மை ப்ரொஃபைல் அப்படின்னு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லலிதா அப்படின்றவங்களுடைய அக்கௌண்ட்டில் நான் இப்போ இருக்கேன். அவங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தும் வரலாம். ப்ரொஃபைல் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ இங்கேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மை ப்ராக்டிஸில் மை ப்ரொஃபைல், செட்டிங்ஸு, ப்ரொமோட் ப்ராக்டிஸ், கிளையண்ட் ரிவ்யூஸு. இதே நான் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா எனது சுய விவரம், அமைப்புகள், பயிற்சியை ஊக்குவை, வாடிக்கையாளர் விமர்சனங்கள் எல்லாமே இங்கே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்கே மாறிடுறேன். ஓகே, இப்போது 2 விஷயம். முதல்ல நம்மளுடைய நேமு, அட்ரஸ்ஸு. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜி சென்டர்னுடைய லோகோ, நேமு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் பர்சன் இதெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வரணும்? மை ப்ரொஃபைலுக்கு வரணும். ஸோ இந்த மை ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ, நீட்டான ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு ஒன்று அப்லோட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஃபோட்டோ, நம்மளை பொதுமக்கள் எப்படி வியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு செலக்டிவான ஃபோட்டோவை நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது அதை பார்த்த உடனே தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இவர்கிட்ட நம்ம பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை கரெக்டாக நல்லா சூஸ் பண்ணி ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பப்ளிக் விசிபிலிட்டி. எனக்கு வந்து இந்த லிஸ்டிங்கில் வேண்டாம், நான் இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன், எனக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு யாராவது கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பப்ளிக் விசிபிலிட்டியை ஃபால்ஸ் பண்ணிடலாம். இதை ஹிடன் பண்ணிக்கலாம். இது எப்போ வேணாலும் மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் நேம், குவாலிஃபிகேஷன், இமெயில் ஐடி இங்கே கொடுக்குறீங்க, மொபைல் நம்பர். இந்த இடத்துல பாருங்கள், இது 2யும் டிக் மார்க் பண்ணணும். எனக்கு வந்து டைரெக்டாக கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை டிக் மார்க் பண்ணிங்கன்னா தான் இந்த அங்கே ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு பட்டன், இந்த 2 பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த கால் நவ், கால் சேட் நவ், இது வரணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறத இது 2ம் டிசைட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம இந்த நம்பர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? டிக் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றதை இங்கே கொடுங்க. எவ்வளவு ஒரு முறை வந்து பார்க்கணுன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளவு நேரம் நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுங்க. முக்கியமாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னென்ன, திங்கட்கிழமை வேலை இருக்குதா, செவ்வாய்க்கிழமை காண்டாக்ட் பண்ண முடியுமா, புதன்கிழமை காண்டாக்ட் பண்ண முடியுமா. ஸோ ஒவ்வொரு நாளும் டிக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சண்டே டிக் மார்க் பண்ணலை. அப்போ சண்டே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடும். எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் என்ன ஆகுது அப்படின்னா இது வருது இங்கே. ஏன்னா முதல்ல நம்மளை பிடிக்கணும்,
பொதுமக்கள் பார்க்கும்போது இந்த விஷயத்துக்காக தான் நம்ம தேடிட்டு இருக்கோம், இவங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரியணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக டீட்டெயிலே போவாங்க. அதனால் இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இது பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்குமோ அதுதான் இங்கே வரும். ஸோ அதனால் இங்கே கொடுக்குற ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன சிஸ்டம்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த லிஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் டிக் மார்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கார்ப்பரேட் பார் ஃபைனான்சியல் அஸ்ட்ராலஜி கொடுக்குறாங்க, நாடி அஸ்ட்ராலஜி கொடுக்குறாங்க, நியூமராலஜி கொடுக்குறாங்க, வேதிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க, இந்த சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் டிக் மார்க் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் நீங்கள் பேசுவீங்க, எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் உங்களால் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் டிக் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கன்சல்டேஷன் வாட்ஸ்அப்பில் பண்ணலாமா, இமெயில் பண்ணிக்கலாமா, ஃபோன் கால் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத கொடுக்கலாம். டைரக்ட் விசிட்னு இருக்குது, டைரக்ட் விசிட் கொடுத்தா டைரக்ட் விசிட் நேரடியாக வந்து பார்க்கலான்னு கொடுக்கலாம். குறிப்பாக இந்த இடத்துல இந்தியா, ஸ்டேட்டு, இந்த சிட்டி இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணும்போது சேலத்தில் இருக்கிறவங்க மட்டும் வேணும்னா நமக்கு டிஸ்பிளே வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள் மேப் எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேப் கூகுளுக்கு வாங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் என்னுடைய அட்ரஸ்ன்னு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் அடித்தேன் அப்படின்னா ஒரு இடத்த கிளிக் பண்ணி ரைட் கிளிக் அடிச்சுட்டு ஷேர் திஸ் லொக்கேஷன் வந்தோன்னா எம்பட் எ மேப்னு வருது. இங்கே என்ன இருக்கோ இதை காப்பி HTML கொடுத்துட்டு அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன ஆகும்னா நமக்கு இந்த இடத்துல வரும்போது இந்த மேப்போட டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஓகே இந்த இடம் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது கூகுள் மேப்பு. அடுத்தது பயோகிராஃபியில் என்னென்னா நீங்கள் டீட்டெயிலாக என்னென்ன சேவைகள் கொடுக்குறீங்களோ அது ஃபுல்லாக இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது H1, இது H2, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா அது டிஸ்பிளேயில் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபார்மேட்டிங்காக வரும், அழகாக வரும். அடுத்தது ரிசர்ச், நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிசர்ச் டீட்டெயிலை இங்கே டைப் அடிச்சுக்கலாம். ஸோ எகெயின் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஹெட்டிங்கு டைட்டில் அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் கொடுங்க. சரி, இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைமரி டீட்டெயில் எல்லாம் இதில் கவர் ஆகுது. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேலரின்னு இருக்குது. இந்த கேலரியில் தான் அவங்க இந்த ஃபோட்டோவெலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு ஃபோட்டோ வேணுன்னா இங்கே கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இது கேலரி. அதே மாதிரி வாட்ஸ்அப் இமேஜெலாம் இங்கே அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாம் ஒரு இடத்துல நமக்கு தனியாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கினீங்களோ அந்த சர்டிஃபிகேட்னுடைய பேர், அது யாருக்கிட்ட எந்த வருஷம் வாங்கினீங்கன்றத டீட்டெயில் இங்கே போட்டுக்கலாம். சூஸ் ஃபைல், அந்த இமேஜ் சர்டிஃபிகேட்டோட இமேஜை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நமக்கு இந்த கம்ப்ளீட் பயோகிராஃபி நம்ம பற்றி டீட்டெயிலு நமக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக நிறைய டைம் ஃப்ரீ டைம்லலாம் இதை திரும்ப திரும்ப எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணால் ஒரு முறை நாங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா தப்பான விஷயத்தை யாரும் போடக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் மேனுவலாக ரிவ்யூ பண்ணுவோம். பட் வித்தின் எ டே வந்து அது அப்ரூவல் ஆகிடும். பட் ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா அது சர்ச் என்ஜின் வரைக்கும் போயிட்டு நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா எப்படி சர்ச் என்ஜினில் வரும், எப்படி ஃபைண்ட் அஸ்ட்ராலஜர்னு வரவங்களுக்கு எப்படி நம்மளுடைய ப்ரொஃபைல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம ஒருத்தர் நேரடியாக பார்க்குறோம், அவர்கிட்ட நம்மளுடைய லிங்க் அனுப்பிச்சு சார் இங்கே பாருங்கள் என்னுடைய ப்ரொஃபைல் இங்கே இருக்குது, எப்போனாலும் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி நம்மளை வந்து செல்ஃபாக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா இந்த ப்ரொமோட் ப்ராக்டிஸ். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா
இங்கே ஷேர் ஆன் வாட்ஸ்அப் நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் ஆன் வாட்ஸ்அப்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு போகும். நம்ம யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு போகும். அது கிளிக் பண்ணால் நேரடியாக நம்மளுடைய பேஜுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்துட்டு நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பேஜ் வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போது நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் இது வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிறீங்க, அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாருன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணலான்னா கிளையண்ட் ரிவ்யூ லிங்க் அப்படின்னு இருக்குது. இப்போ இதை காப்பி எடுத்து இதை வாட்ஸ்அப்பில் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பேஜ் வந்துட்டு அவருடைய பேர், அவருடைய மொபைல் நம்பர், அவர் என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது, அவர் ஏதாவது அவருடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுன்னா அவர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். வெரிஃபை மொபைல் அண்ட் சப்மிட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி அவங்களுக்கு வரும். அந்த ஓடிபியை நம்பரை ஃபீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபீட்பேக் என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் இங்கே வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளையண்ட் ரிவ்யூஸ்னு இருக்குது. பெண்டிங் அப்ரூவல், பப்ளிஷ்ட் ஹிஸ்ட்ரி. நீங்களாக பார்த்து ரொம்ப திட்டி எழுதியிருந்தாருன்னு வச்சிங்களேன், அதை பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்லிடலாம். இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக்கு என்ன ஆகும்னா க்ரோ ஆகும். சரி, இந்த மாதிரி க்ரோ ஆகுறதுனால நமக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே ஃபஸ்ட் பேஜில் நமக்கு வருது இல்லைங்களா, வேதிக் சேஜில் ஃபைண்ட் அஸ்ட்ராலஜரில் பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டு வருது இல்லைங்களா. இங்கே வரும்போது யார் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் ஃபஸ்ட்டாக வரும். அதுலேயும் ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் ஃபஸ்ட்டாக வரும். அப்போ என்னாகும் அப்படின்னா, எவ்வளவு ரிவ்யூ நீங்கள் வந்து உங்களுடைய கிளையண்ட்ஸுக்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் வெளியே வரும். அது இல்லாமல் அந்த ஃபீட்பேக் எல்லாமே சர்ச் என்ஜின் வழியாக சர்ச் பண்ணுறவங்களுக்கும் அந்த உங்கள் பேஜுக்கு வந்த உடனே இவ்வளவு நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் நமக்கு வரும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சர்வீஸ் நம்ம எந்த அளவுக்கு நல்லா கொடுக்குறோமோ, ஓகே நான் நல்லா கொடுத்துட்டேன், இது வந்து மக்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் வந்து நல்ல சர்வீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கி இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய நிரந்தர சொத்து. ஸோ இந்த ஃபீட்பேக் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சர்ச் என்ஜினை உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் பண்ணும். வேதிக் சேஜும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் பண்ணும். ஸோ இப்படி நம்மளுடைய ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணி பொதுமக்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதன் மூலமாக நம்மளை பற்றி நிறைய பேருக்கு மறைமுகமாக சொல்லலாம். நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட சரி, அது நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து நல்லா செட்டப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.